பார்ப்பனன் ஜாதியை கொண்டு வந்தானா? ஜாதி வந்து பார்ப்பனன் தான் வந்து எதுக்குறான் நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறேன். அந்த கருத்தியல் தானங்க அதை புகுத்துது. பார்ப்பனன் தான் கொண்டு வந்தான்னு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? மனு தர்மம் யார் எழுதுனா? மனு தர்மம் யார் எழுதுனா உங்களுக்கு தெரியுமா? பார்ப்பனன் எழுதவே இல்லையே. பார்ப்பனன் என்ன வேணா அவன் பண்ணானே இருக்கட்டும். ஆமா, என் பார்ப்பனன் என்ன பண்ணானா அக்ரகாரத்துல இந்த காலனி பறையன்னு நீங்க சொல்றீங்கல்ல, பறையனை நான் எதிர்க்கல, என் தாத்தா முப்பாட்டன் அதுக்கு மேல எதிர்த்து இருக்கான். ஓகேவா? அந்த எதிர்த்தவன் என்ன பண்றான்னா வெக்கபில்ல போடுறான், மண்ணை போடுறான், அவன் மடி ஆச்சாரத்துக்காக போகணும் நடக்க விட்டான். அந்த தப்பு நான் ஏன் ஏத்துக்கணும்னு கேக்குறேன். எங்களுக்கு பிரச்சனை என்பது ஜாதி, ஜாதிய வெறி, மத வெறி, பார்ப்பனம் தானா? நீ எப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்லவே. அப்ப எதுக்கு சொல்றீங்க? மத வெறியும் சாதி வெறியும் வந்து ஓபிசிட்டி இருக்கு, எஸ்சி எஸ்டி எல்லாத்தையும் தான் இருக்குது. எல்லாம் நாங்க என்ன சொல்றோம், மூட நம்பிக்கை எதிர்க்கிறீங்களா இல்லையா? நீங்க மூட நம்பிக்கை எதிர்க்கிறீங்களா இல்லையா? யார் மூட நம்பிக்கை? மூட நம்பிக்கை நான் எதிர்க்கிறீங்களா? ஆமா. அப்ப நாங்க உங்களை ஏத்துக்கிறோம். சரியான பிராமணன் தோணுது. இல்ல நான் மட்டும் சொல்ல முடியாது. என் பிராமண சமூகம் அப்படி இல்லையே. என் பிராமண சமநிலையா இருக்கிறாங்களே, வடகிழக்கு தென்னை அடிச்சு நாடுறாங்க. ஒரு நிமிஷம் சார், நீங்க நாடுறான்னு நீங்க சொல்றது வந்து தப்பான விஷயம். நீங்க ஒரு விஷயம், கவர்மெண்ட்ல நாடலையா? திமுக அதிமுக அச்சுக்கலையா? காங்கிரஸும் பிஜேபி அச்சுக்கலையா? அப்ப விட அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க சார். உங்களுக்கு எப்ப பாத்தீங்க வடகல தெங்கல் சண்டை நாறுது? வடகல தெங்கல் எங்களுக்குள்ள உங்களுக்கு என்ன வந்து? அது ஏன் நடக்குதுன்னு கேக்குறேன். நீங்களும் ஒற்றுமையா இருக்கணும், சமமா இருக்கணும். நான் பிராமணர்களுக்குள்ள அடிச்சா நீங்க உள்ள நோடினீங்க கேக்குறேன் சார். நீங்க ஒரு நிமிஷம் சார், நம்மள ஒற்றுமையா ஒரு நிமிஷம் சார். நான் என் ஜாதியில நான் அச்சுக்கிறேன் புடிச்சுக்கிறேன், அது என்னோட போகுது. நீங்க உள்ள நோடினீங்க. அம்பேத்கர் ஏத்துக்கிறீங்களா? அம்பேத்கர் ஏத்துக்கிறேன். நான் ஒரே வார்த்தை சொல்றேன், ஒரு நிமிஷம். நான் அம்பேத்கர் ஜாதி எல்லாரும் சேர்ந்தீங்களா? எல்லாம் பண்ணிடுவீங்களா? சாதி நீங்க வந்து இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு பிராமணனை கூப்பிட்டு எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த ஜாதி தான் நான் பிராமணன் அச்சிட்டேன் பாரு. இன்னைக்கு மாவன கேள்வி அது பாரு. இல்ல இல்ல சார் சார் யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுடைய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்ட்ரோ இங்க இருக்கிறேன். நான் வந்து ஒரு பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய சிந்தனையாளர், கடவுள் மறுப்பாளர், அதற்கடுத்து திமுக இந்தியா கூட்டணியுடைய ஆதரவாளர். இன்னைக்கு என்னோடு நேர்காணலில் நம்மோடு வந்து கலந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரு இந்து மத பற்றாளர், ஒரு கடவுள் நம்பிக்கை உடையவர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இடதுசாரி, அவர் ஒரு வலதுசாரி. இன்னைக்கு வந்து நம்ம கூட நேர்காணல் வந்திருக்கிறவர் ஸ்ரீராம் குருஜி அவர்கள். வணக்கம். வணக்கம் ஸ்ரீராம் குருஜி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பெரியாரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவர் யாருன்னே தெரியாது. முதல்ல யாருன்னே தெரியாதா? ஈவே ராமசாமி அவர் இருக்குமா? நான் பிறக்கவே இல்லை, ஆனால் தெரியாது. இல்ல, அவரோட கருத்தியலை பத்தி கேட்கிறேன். பெரியாரை பத்தி சமூக பங்களிப்பு உங்களோட கருத்து ஜெனரலா நான் கேட்கிறேன். பெரியாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால நான் அது சொல்லணும்னு அவசியம் இல்லையே. சரி, இப்போ வந்து நான் என்ன அவங்ககிட்ட கேட்க விரும்புறேன்னா, சனாதன தர்மம், ஜாதிய கட்டமைப்பு, வர்ணாசிரமம், இதை நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? சனாதன தர்மம்னா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் இல்லை, எங்களுடைய புரிதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனாதனமும் என்ன சொல்றதுன்னா ஹிந்து மதமும் பார்ப்பனிய சிந்தனையும், அதுக்கடுத்து வந்து இந்த வர்ணாசிரம கட்டமைப்பும் தான் மக்களை வந்து ஜாதி ரீதியா பிளவுபடுத்தி வச்சிருக்குது. கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஹிந்து மதத்துல நீங்க ஒருத்தன், அப்ப ஹிந்து மதத்துக்கு நான் வர்றேன், இப்ப நான் இந்து மதத்துல சேர விரும்புறேன், நான் வந்து ஒரு ஏத்திஸ்டா இருக்கிறேன், முஸ்லீமா இருக்கிறேன், இல்ல கிறிஸ்டினா இருக்கிறேன். ஹிந்து மதத்துல சேர்ந்த ஒண்ணு நீங்க என்னைய கொண்டு போய் எங்க வைப்பீங்க? ஜாதின்ற ஒரு அடுக்குமுறையில கொண்டு போய் தானே வைப்பீங்க. நான் வச்சு நீங்க எப்படி ப்ரூவ் பண்றீங்க? நான் வைக்கவே இல்லையே உங்களை. நானும் ஒரு ஜாதியை சார்ந்தவன், பார்ப்பன ஜாதினே வச்சுங்க, நீங்க சொல்ற மாதிரி தான் பார்ப்பனே வச்சுங்க. நான் பிராமண ஜாதியில பிறந்திருக்கேன், நீங்க உங்க ஜாதியில பிறந்திருக்கீங்க, அவ்வளவுதான். நான் கொண்டு வச்சு நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த படிநிலைகள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா இல்லையா? இல்ல, நீங்க ஒரு அட்வொகேட். அந்த காலத்துல பிராமணர்கள் அட்வொகேட்டா ஜட்ஜா ஒரு முன்னுரிமை இருந்ததுனால பார்ப்பனன் வந்து பெரிய ஆளு, பார்ப்பனன் தான் முதல் உரிமை, பார்ப்பனன் தான் எல்லாமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த காலத்துல இருந்தவனுக்கும் இந்த காலத்துல இருந்தவனுக்கும் நான் சாஸ்திரம் படிச்சிருக்கேன், வேதம் படிச்சிருக்கேன், 20-30 குழந்தைகளுக்கு நான் வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது என்னோட தொழில். ஓகேங்களா? நான் பிராமணனா இருந்துக்கிட்டு பூணல் போட்டிருக்கேன். இந்த பூணலை விமர்சிக்கிறீங்க, என்னன்னா பூணல் ஒரு ரோப்பு கயிறு அப்படிங்கிற. நான் இதை சார்ந்து இருக்கேன்.
இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் என் பொழப்பு, என்னோட ஜாதி, நான் என் ஜாதின்னு நான் சொல்லலை. நான் ஜாதின்னு சொல்லணும்னா கூட தெரியுமா சொல்ல, ஆமா நான் பார்ப்பனேன் பிராமணன், நான் உங்களுக்கு என்ன எதிர்ப்பா பேசிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நீங்க ஏன் என்னை வந்து பார்ப்பனங்கிறீங்க, பார்ப்பனம் தான் உயர்ந்த ஜாதிங்கிறீங்க. உயர்ந்த ஜாதினா கவர்மெண்ட் எனக்கு என்ன வந்து உயர்ந்த ஜாதிக்கு வந்து நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட கூட இந்த நிர்வாணம் கொடு, இந்த விஷயத்தை எனக்கு பண்ணு அப்படின்னு நான் போய் நிற்கிறோமா? ஒண்ணுமே எந்த பிராமணன் வந்து கவர்மெண்ட் போய் நின்றான்னு உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? பிராமணன் வந்து நின்றுருக்கானா? இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பார்ப்பனர்களை நாங்க எதுக்கல, ஹிந்து மதத்தை நாங்க பார்ப்பனம் எதுக்கலாம். இப்ப என்ன எதுக்கு பிராமணன் எல்லாம் ஒண்ணுதான். பேச விட்டுருங்க. பிராமணர்களையோ பார்ப்பனர்களையோ ஹிந்து மதத்தையோ எதையுமே நாங்க எதிர்க்கல. நாங்க வந்து அந்த சமநிலையின்மை, ஒரு இன்இக்வாலிட்டி, ஒரு எல்லாரும் சமம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் உருவாகிறனால தான் எதிர்க்கிறோம். நானுமே அது எங்க கட்டமைக்கப்படுது? ஜாதியில் கட்டமைக்கப்படுது. ஜாதி என்பது மதத்தில் பெரியார் ஜாதி யார் கொண்டு வந்தா? அல்ல வந்து நீங்க நல்லா சொல்ற கேளுங்க. ஜாதின்னு யார் முதல்ல கொண்டு வந்தா? பார்ப்பனம் கொண்டு வந்தானா? மனு தர்மம் தானே கொண்டு வந்தது. கிடையாது. ஒரு மனு தர்மம் வர்ணாசிரமம் தானே. சார் நான் முன்னாடி உங்ககிட்ட கேட்டேன் சார், மனு எழுதியதானே கொண்டு வந்தது. இல்ல சார், நான் என்ன ஏற்றுக்கொண்டுதானே பார்ப்பனன் ஜாதியை கொண்டு வந்தானா? ஜாதி வந்து பார்ப்பனம் தான் வந்து எதுக்குறான் நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறேன். அந்த கருத்தியல் தானங்க அதை புகுத்துது. பார்ப்பனம் தான் கொண்டு வந்தான்னு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? மனு தர்மம் யார் எழுதுனா? மனு தர்மம் யார் எழுதுனா உங்களுக்கு தெரியுமா? பார்ப்பனம் எழுதவே இல்லையே. மனு எழுதினாரு. ஒரு நிமிஷம், பார்ப்பனர்கள் தான் எழுதுனாங்க. மனு தர்மம் பார்ப்பனம் எழுதுனானா அது உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் 4 வேதம் இருக்கு. அதுக்கு மூதாதாரிகள் ஒரு ரிஷிகள் இருக்கா. அவங்க மனு அதை எழுதி வச்சுப்புட்டு வெளியில போயிட்டாங்க. பார்ப்பன ஜாதியில நான் நாமம் போட்டவன், நான் பட்டை போட்டவன், ஜாதியில எங்களுக்கே 4 வர்ணம் இருக்கு. 4 வர்ணத்துல நான் ஒரு வர்ணத்துல பிறந்திருக்கேன். பார்ப்பனனை எதுக்கு ஒரு ஜாதியை வச்சு நீங்க பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஜாதியை வச்சு இவன் தான் ஜாதியை வந்து பிரிக்கிறான், நீங்க தான் தீட்டு சொல்றீங்க. நான் உங்ககிட்ட தீட்டு சொன்னேன்னா இந்த என்னோட 3 தலைமுறைக்கு மேல என்ன வேணா சொல்லிருக்கலாம் சார். பார்ப்பனன் என்ன வேணா அவன் பண்ணானே இருக்கட்டும். ஆமா, என் பார்ப்பனன் என்ன பண்ணான்னா அக்ரகாரத்துல இந்த காலனி பறையன்னு நீங்க சொல்றீங்கல்ல, பறையனை நான் எதிர்க்கல, என் தாத்தா முப்பாட்டன் அதுக்கு மேல எதிர்த்து இருக்கான். ஓகேவா? அந்த எதிர்த்தவன் என்ன பண்றான்னா வெக்கப்பில்ல போடுறான், மண்ணை போடுறான், அவன் மடி ஆச்சாரத்துக்காக போகணும்னு நடக்க விட்டான். அந்த தப்பு நான் ஏன் ஏத்துக்கணும்னு கேட்கிறேன். அப்ப உங்க பார்ப்பனம் தான் பண்ணா, பார்ப்பனம் தான் எல்லாம் பண்ணா, அப்ப நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் நீங்க சொல்லுவீங்களா? என்ன ஒண்ணுமே இல்ல. ரோட்ல நான் நடக்கிறேன், தடுக்கி விழுந்தா கல்லு தடுக்கி விட்டுருச்சு. ஓகேவா? சகுனம் நான் சொன்னனா? பார்ப்பனன் வந்து இந்த சகுனத்துல வெளில போகாதன்னு சொன்னானா? கிடையாது. பார்ப்பனன் அவன் ஜாதியை சார்ந்து இருக்கான். அவன் முன்னுரிமை. அந்த பார்ப்பனனுக்கு என்ன கிடைச்சது? கவர்மெண்டால என்ன கிடைச்சது? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எது வேணா வச்சுங்க. பிஜேபி பிராமணனை வச்சு ஆள்றான். பிராமணன் இன்னைக்கும் சொல்றேன், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், இல்ல பாமக இருக்கட்டும், இல்ல தாவேகா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும் சார், எல்லாரும் பார்ப்பனனை எதுக்குறீங்க? பார்ப்பனன் என்ன பாவம் பண்ணான்னு நான் கேட்கிறேன். பார்ப்பனன் எந்த ஜாதியை குறிச்சு தீட்டுன்னு சொன்னா அதுக்கு ப்ரூஃப் பண்ணாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பார்ப்பனனை ஜாதி ரீதியா ஒதுக்காதீங்கிறேன். இல்ல ஸ்ரீராம் சார், நீங்க சொல்றது கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல பார்ப்பனர்களை தனி மனிதனா நான் சொல்றேன். அப்ப நான் வந்து கிருஷ்ணாடியோ முஸ்லீமோ முதலியாரு காலையில இருக்க தனி மனிதன் நான் ஒதுக்குறேனா? நான் இல்ல. அப்படி தனி மனிதன் நீ நினைக்கிறது தப்பு இல்ல. தனி மனிதன் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. என்னோட கருத்தை கேளுங்க. முதல்ல என்ன பேச விடுங்க கொஞ்சம். பார்ப்பனர்களை யாருமே எதிர்க்கல, புரியுதா உங்களுக்கு? பார்ப்பனியத்தை தான் நாங்க எதிர்க்கிறோம். பேசி முடிச்சிடறேன். என்ன சம்பந்தம்? பார்ப்பனிய கருத்தியல் அது வந்து ஓபிசிட்டே இருக்குது, எஸ்சிஎஸ்டிட்டே இருக்குது. எல்லாத்தையுமே பார்ப்பனிய கருத்தியல் இருக்குது. ஆதிக்கம் என்பது வர்க்க ரீதியா, பொருளாதார ரீதியா ஆதிக்கம் வர்க்கம் மாறுது. அந்த பொருளாதாரம் பெற்றால் அந்த ஆதிக்கம் கருத்தியல் சிந்தனைகள் அந்த ஆதிக்கம் கிடையாது. ஸ்ரீராம் சார், என்னோட கருத்தை கேளுங்க. நீங்க சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லுங்க. பார்ப்பனர்கள் யாரும் எதிர்க்கல. எனக்கு பார்ப்பனைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பார்ப்பன நண்பர்கள் அதே மாதிரி எங்களுக்கு பிரச்சனை என்பது ஜாதி, ஜாதிய வெறி, மத வெறி, மத பார்ப்பனம் தானா? நீ எப்படி சொல்றீங்க? அப்படின்னு நான் சொல்லவே. அப்ப எதுக்கு சொல்றீங்க? மத வெறியும் சாதி வெறியும் வந்து ஓபிசிட்டி இருக்கு, எஸ்சி எஸ்டி எல்லாத்தையும் தான் இருக்குது. எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, மூட நம்பிக்கை எதிர்க்கிறீங்களா இல்லையா? நீங்க மூட நம்பிக்கை எதிர்க்கிறீங்களா இல்லையா? யார் மூட நம்பிக்கை? மூட நம்பிக்கை நான் எதிர்க்கிறீங்களா? ஆமா. அப்ப நாங்க உங்களை ஏத்துக்கிறோம். ஜாதி வேணாம்னு சொல்றீங்களா இல்லையா?
ஜாதிய வேண்டாம் நான் எப்படி சொல்ல முடியும்? நான் இந்த ஜாதியில பிறந்துட்டேன், எனக்கு நேமனிஸ்டி இருக்கு, நான் பண்ணாம நான் இந்த ஜாதி நான் பண்றேங்கிறேன். எனக்குள்ள இருக்கிற ஜாதியில நான் பிராமணனா பிறந்துட்டேன் சார், எனக்குன்னு ஒரு விதி இருக்கு, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அது பண்ணக்கூடாது நான் சொல்லல. அப்ப வந்து இப்ப நீங்க உயர்ந்தவர் பிராமணர் சொல்றீங்க, நான் கேக்குறேன். நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? நீங்க உயர்ந்தவர் பிராமணர்னா ஒரு நிமிஷம், நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? பார்ப்பனன் உயர்ந்த ஜாதியா நடு ஜாதியா கீழ் ஜாதியா நீங்க கேக்குறீங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா, பார்ப்பனன் தனியா பிரிச்சு பாக்குறீங்கன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றீங்கல்ல, நான் பிரிச்சு பார்க்கல. நான் சொல்றேன், நான் இன்னைக்கும் கீழ் ஜாதியில இருக்கிறவங்க ஜாதின்னு சொல்றது தப்புன்னு நினைக்கிறவனா, தப்புன்னு நினைக்கிறேனா? கண்டிப்பா நான் பிராமண குலத்துல பிறந்துட்டேன் சார். கண்டிப்பா நான் பிராமணனா இருக்கேன். நான் வந்து என்னோட நேமனிஷ்டையும் என்னோட சாஸ்திரத்தையும் நான் விடுறதுக்கு என்னால முடியாது. நீங்க விடுன்னு சொல்றது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. கண்டிப்பா டெஃபினட்டா கிடையாது. அதுதான் நீங்க நீங்க விடுங்க, வெளில வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, பிராமணர்கள்ல நிறைய விதங்கள் இருக்காங்க, கோவில் விதி நிறைய இருக்கு. ஐயங்கார்லயே ரெட் ராமோ எல்லோ நாமன் இருக்கு, பட்டை இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்குள்ளே சமநிலை இல்லையா? சமநிலை இருக்கு. அடிச்சுட்டு நாடுறீங்களா சார்? நீங்க வடக்கலை தென்கலை வந்து அடிச்சுட்டு நாடுறீங்களான்னு, சாஸ்திரம் ஒண்ணுதான், பிராமணன் ஒண்ணுதான். நீங்க கேட்ட கேள்வி பிராமணனை பத்தி பார்ப்பனை பத்தி தான் கேட்டீங்க. வடக்கலை தென்கலை எல்லாவனும் ஒரே பிராமணன் தான், ஆகமம் எல்லாவனும் ஒரே பிராமணன் தான். பிராமண பத்தி மட்டும் பேசுங்க, பிராமணத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். அப்போ பிராமண எனக்கு என்ன சரியான பிராமணன் தோணுது? இல்ல நான் மட்டும் சொல்ல முடியாது, என் பிராமண சமூகம் அப்படி இல்லையே. என் பிராமண சமநிலையா இருக்கிறாங்களே, அடிச்சு நாடுறாங்க சார். நீங்க நாடுறா நீங்க சொல்றது வந்து தப்பான விஷயம். நீங்க ஒரு விஷயம், கவர்மெண்ட்ல நாடலையா, திமுக அதிமுக அச்சுக்கலையா, காங்கிரஸும் பிஜேபி அச்சுக்கலையா? அப்ப விட அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க சார். இப்ப நீங்க பிராமணன் எல்லாரும் சமம்னு தான் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் போறாங்க. அம்பேத்கர் பெரியார் போடட்டும் சார். அப்ப உங்களுக்குள்ளே சமம் இல்லையே. ஒரு நிமிஷம் சார், நமக்கு அம்பேத்கர் போடட்டும், சமமா இருக்கணும். நாங்களும் சமமா இல்ல நீங்க சொல்றீங்க. சொல்லுங்க, எனக்கு என்னன்னா என்ன சமமா இல்ல? பிராமணர்கள், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா மனிதரும் சமம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆமா, நான் சண்டை போடுறீங்க. நான் சொல்றேன், எங்க சண்டை போட்டு உங்களுக்கு எப்ப பாத்தீங்க? வடகலை தென்கலை சண்டை நாடுது. வடகலை தென்கலை எங்களுக்குள்ள உங்களுக்கு என்ன வந்து? அது ஏன் நடக்குதுன்னு கேக்குறேன். நீங்களும் ஒற்றுமையா இருக்கணும், சமமா இருக்கணும். பிராமணர்களுக்குள்ள அடிச்சா நீங்க உள்ள நோடி கேக்குறேன் சார். நீங்க ஒரு நிமிஷம் சார், ஒற்றுமையா ஒரு நிமிஷம் சார். நான் என் ஜாதியில நான் அச்சுக்கிறேன், புடிச்சுக்கிறேன், அது என்னோட போது. நீங்க உள்ள நுழைறீங்க. அம்பேத்கர் ஏத்துக்கிறீங்களா? அம்பேத்கரை ஏத்துக்கிறேன். நான் ஒரே வார்த்தை சொல்றேன், ஒரு நிமிஷம். நான் அம்பேத்கரை ஏத்துக்க மாட்டேன். நான் அம்பேத்கரை பத்தி நான் முதல்ல உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களை பத்தி நான் வெளில சொல்ல முடியும். கரெக்ட். அம்பேத்கரை பத்தி எனக்கு யாரும் சொல்லி வளர்க்கல, நான் சொல்லல. அம்பேத்கர் ஒரு பெரிய தலைவர், அவ்வளவுதான். பெரியார் பெரிய தலைவர். ஒரு நிமிஷம், என்னோட வயசு படி சொல்றேன். கலைஞர் நல்ல கதை எழுதுவார் சார், சரிங்களா? நல்ல கதை ஆற்றல் இருக்கு. அவரை மாதிரி ஒரு கதை எழுதுறதுக்கு ஆளே கிடையாது, தெரியுமா? ஆத்திகவாதியா ஆன்மீகவாதியா? அவரு கலைஞர் ஆத்திகவாதி ஆன்மீகவாதி? நாத்திகவாதி. கோபாலபுரத்துக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? கலைஞர் வீட்டுல இருந்து அவர் கோபன் நேர கிருஷ்ணரை பாக்கிறதுக்கு ஒரு பக்கத்துல கோயில் இருக்கும். அந்த கோபால கிருஷ்ணர் கோயிலுக்கு போனீங்கன்னா கலைஞர் பாக்குறதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்கான். ஏன் ஓபன் பண்ணி வச்சான்? அப்ப ஆன்மீகவாதியா? இன்னும் ஸ்டாலின் ஜி இப்ப முதலமைச்சரா இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு கட்டத்துல அங்க மீட்டிங் போடுறாரு சார், கோயிலை மறைச்சிட்டாரு சார். ஓகேங்களா? கோயிலை மறைச்சிட்டாரு. கலைஞர் என்ன சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? பிராமணர்கள் அவ்வளவு பேரும் அவர்கிட்ட போயிட்டு, எங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு உள்ள போக முடியல, தம்பி வந்து இப்படி பண்றாங்க பாருங்க. அடுத்த செகண்ட் என்ன பண்றாருன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இடம் ஒதுக்கீடு எல்லாம் கொடுக்கல. அடுத்த செகண்ட் அவங்களுக்கு எந்த இடைஞ்சலாம் பண்ணுங்கன்னு தான் சொன்னாரு. அப்ப ஆத்திகவாதி ஆன்மீகவாதி அவரு? ஸ்ரீராம் சார், நீங்க ஜாதி எல்லாம் இல்லன்னு டிக்ளேர் பண்ணிருங்க. இனிமேல் ஜாதி இந்தியாவில் கிடையாது, எல்லாரும் சமம் அப்படி சொல்லுங்க. ஜாதியே இல்லன்னு சொல்லுங்க. அதை வந்து சொல்ல மாட்டீங்க. ஜாதியே இல்லன்னு எவனுமே சொல்ல முடியாது சார். டிக்ளேர் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு அனைவரும் சமமா சொல்லுங்க. ஜாதியே இல்லன்னு அனைவரும் சமமே இல்லையே. ஜாதியே இல்லன்னு வந்து உயர்ந்த ஹிந்து வேற, தாழ்ந்த ஹிந்து வேற, சூத்திர ஹிந்து வேற, பிராமண ஹிந்து வேற வச்சிருக்கீங்க. இந்து நீங்க தான் சொல்றீங்க. இப்ப யாரை எதிர்த்து பெரியார் அம்பேத்கர் போராடினாங்க நீங்களே சொல்லுங்க. நான் ஏன் அவரை போராட பத்தி நான் ஏன் பேசணும்? இல்ல, யாரை எதிர்த்து போராடினாங்க? தவறுகளை எதிர்த்து போராடினாங்க. அம்பேத்கரும் பெரியாரும் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடினார்கள். நம்பிக்கை பிற்போக்கு சிந்தனை எதிர்த்து போராடினார்கள். இருக்கக்கூடிய சமமின்மை எதிர்த்து போராடினார்கள். என்ன சார் அது சொல்லுங்க? இந்து மதம் முழுக்க மூட நம்பிக்கை தானே? நான் என்ன கேட்கிறேன், பார்ப்பனர்கள் இல்ல, பார்ப்பனர்கள் மதப்பார் தூக்க மாட்டீங்க, மோபால் தூக்க மாட்டீங்க, காவல் தூக்க மாட்டீங்க, மாட்ட மாட்டீங்க, அளவு குத்த மாட்டீங்க. யார் சொன்னா? அங்க பிரச்சனை பண்ண மாட்டீங்க. சூத்திரன் தானே பண்றான். அப்ப நான் என்ன பிராமண அதே குத்தில எங்க பாத்தீங்க? நீங்க பிராமண அங்க பிரச்சனை எங்க பாத்தீங்க?
பிராமண வந்து தீ மிதிக்கலாம் நான் தீ மிதிக்கிறேன் சார். நான் தீ மிதிக்கிறேன். நீங்க சரியான பிராமணர் என்னைய பொறுத்தவரை. நான் அதே குத்திக்கிறேன் சார். சரியான தீ மிதிக்கிறேன் சார். நான் எல்லா வேலையும் பாக்குறேன் சார். மத்த பிராமணர்கள் பண்றது இல்ல சார். நான் அனைத்து சாதி அர்ச்சகரை ஏத்துக்க மாட்டீங்க. என்னது அனைத்து சாதியிலும் அர்ச்சகர்? யாரும் சொன்னா அர்ச்சகர் ஏத்துக்க மாட்டாங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டி அர்ச்சகர் ஆகணும். சமயபுரத்துல யாரு இருக்கா? கேளுங்க. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலையும் மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில பிரசித்தி பெற்ற கோயில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், இந்த 3 கோயிலையுமே ஓபிசி எஸ்சி எஸ்டி அர்ச்சகரா வரணும். ஏத்துக்குவீங்களா? அர்ச்சகா வரும்னா அதுக்கு ஏத்த சாஸ்திரத்தை படிங்க. அந்த ஆகம விதிப்படி நான் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க வர மாட்டீங்களே சார். நான் போராடி தான் இருக்கேன். இதே பிச்சை குருக்கள் தான் வந்து அவங்களுக்கு அக்ரி பண்ற சர்டிபிகேட் கொடுக்குறாரு. யாருக்கு? எல்லா அர்ச்சகருக்கும் அர்ச்சகர் ஆகலாம் சொல்றீங்கல்ல, அந்த சமூகத்துக்கு அர்ச்சகருக்கு ஆகலாம் சர்டிபிகேட் படிப்பு முடிஞ்சிருச்சு சர்டிபிகேட் கொடுக்குற என் பிராமணன் தான். ஓகேங்களா? பிராமண சர்டிபிகேட் கொடுக்குறான்னா அதே பிரச்சனை தான் திருச்செந்தூர்லயும் ஆச்சு, அதே பிரச்சனை தான் திருப்பரங்குன்றம் ஆச்சு. நீங்க மதுரை தான் ஊருங்கிறீங்களா? திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, திருப்பரங்குன்றத்துல குடமுழுக்கு நடந்தது, எல்லா பிராமணர்களும் வந்து பண்ணாங்க, தமிழா உள்ள போகணுங்கிறாங்க. அது எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க நீங்க? ஒரு பிராமணனே வந்து நீ உயர்ந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி, அவனே செருப்பால் அடிச்சீங்கன்னா நான் என்ன பாவம் பண்ணணும்னு கேட்கிறேன். நான் ஒரே வார்த்தை தான் கேட்கிறேன். பிராமணன் 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 எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் பிராமணனை கூட்டு வந்து நிக்க வச்சு செருப்பால் அடிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சா? மயிலாப்பூர்ல பூன்ல விளைக்கிறீங்க. ஓகேங்களா? அது தவறு. ஒண்ணும் இல்ல சார், அது தவறு. இந்த தாவே கட்சிக்காரன் விஜய் கட்சிக்காரங்கள இப்ப மாநாடு நடந்தது இல்ல, இப்ப ஒரு ஐயரை வச்சு கேவலப்படுத்தி அமைச்சிருக்கானுங்க. பிராமணன் அடி வந்து அது வந்து தவறு. பிராமணன் வந்து வெளியில வந்து பிராமணன் வந்து வெளியில வந்து பேசிட்டா பேசக்கூடாது, உன செருப்பால் அடிப்பேன். இல்ல அது தவறு. அப்புறம் அத வந்து நம்ம வந்து மனித திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எல்லாரும் பிராமணர்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்யறாங்க. நம்ம துர்கா ஸ்டாலின் மேடமா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு திமுக அவரு ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் வந்து சுவாமி எல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் கும்பிட மாட்டேன். யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்றாரு. அவரோட போக்கு எப்படி அவரோட போக்கு அவர் எடுத்துக்கிறாரோ அதே மாதிரி என் பிராமணன், நான் பிராமண ஜாதியில பிறந்துட்டேன், அதுக்காக எல்லா மக்களும் சமம் நான் உள்ள வந்துட முடியாது. என் பிராமணத்துவனை விட்டுட்டு நான் எப்படி வர்றது? நான் அதான் படிச்சிருக்கேன், அதுதான் சாஸ்திரம் படிச்சிருக்கேன். சிதம்பரம் நடராஜர் கோயில் கூட ஏன் விட மாட்டீங்க? இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் தீட்சிதர் வழங்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இன்னைக்கும் பாத்தீங்க கவர்மெண்ட் சூத்திர மக்கள் இருக்காங்க, அவங்க மேல புனிதமான தண்ணியை ஊத்தி அவங்களும் விவசாயியா டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஏன் பண்ண மாட்டீங்க? சூத்திர ஜாதி நீங்களா தான் சொல்றீங்க. எழுதி வச்சிருக்கீங்க மனுஸ்மிருதியில என்ன எழுதி வச்சிருக்கீங்க? ஒரே ஒரு விஷயம் அப்படி எழுதி வச்சிருக்கீங்க. அப்ப அவர்கள் வந்து நீங்க மங்கள உபச்சாரம் பண்ணி மந்திரம் ஓதி அவங்களுக்கு வந்து நீர் ஊத்தி அவங்கள உயர்சாதி டிக்ளேர் பண்ணுங்க. நான் ஏன் பண்ணணும்? நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கல. என்னோட பிராமண சமூகத்துல பிராமண ஜாதினே வச்சீங்க, நீங்க அதான சொல்றீங்க. இந்துக்கள் எல்லாருமே ஒண்ணா? என்னது இந்துக்கள் எல்லாரும் ஒண்ணா ஆக முடியாது. ஏன் ஆக முடியாது? எதிர்க்கிறோம் சார், அதான் நான் எதிர்க்கிறோம். எல்லாரும் நீங்க சொல்றீங்க பிராமண ஜாதியை விட்டு நான் எப்படி சார் நான் எல்லாரும் நாங்க ஜாதியே வேணான்றோம், எல்லாம் மனுஷன்றோம், ஏன் எடுத்துக்க மாட்டீங்க? நான் ஏன் ஜாதி, நான் ஏன் என்னோட ஜாதி நான் வேண்டாம் சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்ல, உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல சார். என் ஜாதி நான் பிறந்துட்டேன் சார். ஏன்னா நாங்க தான் ஆதிக்கமானவங்க, நாங்க தான் அறிவு உயர்ந்தவங்க. சொன்னேன் நாங்களாம் வந்து ஒரு நிமிஷம் பிரம்மாவோட தலையில இருந்து வந்தோம், பாதத்துல இருந்து வந்தேன், தொடர்ந்து வந்து மார்பிள் உயர்ந்த ஜாதி நான் சொன்னேன். நீங்க அதை விரும்புறீங்க சொன்னா நான் உயர்ந்த ஜாதின்னு நீங்களா சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு பார்ப்பனர் வச்சு வேலை பாக்குறீங்க. இந்துக்கள் எல்லாம் ஒண்ணா? இந்துக்கள் எல்லாம் ஒண்ணா? நான் இப்ப கூட சொல்ல இந்துக்கள் யாரும் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன். அவன் ஜாதியில இருக்க. அப்ப அந்த மதமே வந்து ஒரு சரி ஓகே இந்துக்கள் எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்றீங்க. அவன் ஜாதி பத்தி கூப்பிடாதீங்க. எவனுமே வந்து ஒருத்தருமே வந்து ஒரு குருக்கள் கூப்பிடாதீங்க. கும்பாடு எதுக்கு குருக்கள் கூப்பிடுறீங்க? வீட்டு திதிக்கு எதுக்கு ஒரு ஐயரை கூப்பிடுறீங்க? ஒரு பிராமணன் எதுக்கு ஒரு வக்கீல வச்சுக்கிறீங்க? பிராமணன் எதுக்கு ஒரு ஆடிட்டரா வச்சுக்கிறீங்க? நாங்க என்ன பண்ண முடியாது? ஒரு நிமிஷம் சார், நீங்க பண்ற தப்பு தான் சொல்றேன். ஒரு பிராமணனை பக்கத்துல வச்சுக்கிறீங்க, அவனை சப்போர்ட்டிவா அவனோட விஷயத்தை கேட்டுக்கிறீங்க, அவனோட மூளையை புடிங்கிறீங்க, எது பிராமணன் வச்சுக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல சார். நீங்க வந்து ஓபிசி மேதைகளும் அறிவாளிகளும் அறிவுஜீவிகளும் பெரியார் அம்பேத்கர்ல உருவாக்கி இருக்காங்களே, அப்படியே நீ உருவாக்கி எப்படி சொல்றீங்க? பிராமணர்கள் நம்பி யாருமே இல்லையே. பிராமணன் நம்பி யாரும் இல்லையா? ஆமா சரி, திமுக கட்சி இருக்குல்ல, ஓபிசி எஸ்சிஎஸ்ல அறிவாளிகளும் வழக்கறிஞர்களும் பெரிய பெரிய இன்டெலெக்சுவல் ஆலோசகர் பெரிய அறிவாளி யார் இருக்காங்க? ஆலோசகர் பெரிய அறிவாளி யார் இருக்கா? திமுக ஆலோசகர் பெரிய அறிவாளி யார் இருக்கா? பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க சார். திமுக ஆலோசகர் யார் சார்? அதிமுக ஆலோசகர் யார் சார்? நாங்க எல்லா ஜாதியும் நம்ம தெரியுமா? எல்லா சமூகமும் நாங்க ஜாதி வேண்டாங்கிறோம். நாங்க வந்து ஜாதியோட சேர்ந்துக்க மாட்டோம்னு சொல்லல. என் ஜாதி முறைப்படி என்ன விடு, உன் ஜாதி படி நீ இரு, உன்னோட நாங்க சேர்ந்துக்கிறோம் தான் சொல்றோம். ஜாதி எல்லாரும் சேர்ந்துக்கிறீங்களா?
எல்லாம் பண்ணிடுவீங்களா? சாதி மத நேர்மையை ஒத்துக்கிறீங்களா? நீங்க வந்து இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு பிராமணனை கூப்பிட்டு எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த ஜாதி தான் நான் பிராமணன் அடிச்சிட்டேன் பாரு இன்னைக்கு மாவன கேள்வி அது தவறு. ஒதுக்கிட்டேன் பாரு. இல்ல சார் மனிதாயமற்ற தாக்குதல் ஒரு பிராமணனா ஒதுக்குறீங்களா? ஏன் ஒதுக்குறீங்க? ஒதுக்க மாட்டோமே. யார் பிராமணர் உயர்ந்த ஜாதின்னு எப்படி சொல்றீங்க? அப்படிலாம் கிடையாது. அப்ப நீங்களே சொல்லிக்கிறீங்க உயர்ந்த நான் ஜாதி. சொல்லலையே. எங்க யார் சொன்னா? அப்ப நீங்க சரியான பிராமணர். சொன்னதுக்கு proof இருக்கா? நீங்க தான் சரியான பிராமணர். நான் என்ன மட்டும் சொல்லாதீங்க. உங்க நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. பிராமண என்ன? ஸ்ரீராம் சார் உங்க நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அப்ப நீங்க நான் ரொம்ப ஜெயிச்சிட்டேன். அருமையான கருத்துக்கள் சொல்லிருக்கீங்க. அப்ப நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஒத்துக்கிறேன். என் பிராமண சமூகம் தான் உயர்ந்த ஜாதி. இப்ப நான் ஒத்துக்கிறேன் சார். அப்படி கிடையாது. நான் ஒத்துக்கிட்டீங்க. அப்படி நான் சொல்லல. உண்மை அதுதானே? இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்ப நான் ஜாதி வேணாம் எனக்கு சார். நீங்க நான் என்னோட நீங்க உங்களை சொல்றீங்க. ஒத்துக்கிறேன்னா அப்ப என் பிராமண சமூகத்துக்கு நான் ஒரு பேர் வாங்கி கொடுத்தா நான் ஒத்துக்கிட்டுமா? இல்ல நான் எப்படி சொல்றேன்னு கேளுங்க. பிராமண இப்ப நீங்க தான் சொன்னீங்க. இல்ல பேச விடுங்க எனக்கு. சந்தோஷம். எப்படி பேச விடுங்க? நீங்க என்ன பேச விடுங்க சார். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க ஜாதி எல்லாம் கிடையாது சார். என் ஜாதியை நான் ஃபாலோ பண்றேன் சார். ஜாதி என் மதத்தை நான் ஃபாலோ ஃபாலோ பண்றேன் சார். ஏன் ஜாதியை நான் கடைபிடிக்கிறேன். அதாவது உங்க சொல்றேன். ஜாதியை நீங்க கடைபிடிக்கிறீங்க. கேளுங்க சார், கேளுங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து உட்கார்ந்து போவோம். சரி, பேச விடுங்க. இந்துக்களா இருந்து ஒரே மக்களா இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு கட்சியை வளர்ப்போம். அதுதான் சொல்றேன். நீங்க ஜாதியை பிரிக்காதீங்க. என்ன ஒரு கண்டென்ட்டா எடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா நான் என்னோட நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆமா. எல்லாம் இந்துக்களா நாங்க ஒற்றுமையா இருக்கணும் விரும்புறீங்க. ஆமா. அதான் உங்க அதான் விரும்புறோம். இத நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா வந்து நீங்க வந்து ஜாதி ரீதியா மத ரீதியா மூட நம்பிக்கை பிற்போக்கு சிந்தனையால அந்த மக்களை வந்து சிதைப்பதான பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. மூட நம்பிக்கையா என்ன சிதைச்சா? இப்ப நாங்க வந்து ஒண்ணு இல்ல சிதைச்சதுக்கு தமிழ்நாடு முழுக்க கடந்த 4 வருஷம் எத்தனை குடமுழுக்கு நடத்தியிருக்கோம். எல்லா கோயிலும் குடமுழுக்கு நடத்தியிருக்கோம். சந்தோஷம். இல்ல அதை நீங்க பாராட்டுறீங்களா இல்லையா? பாராட்டுறேன். திமுக அரசு பாராட்டுறீங்களா? ஆமா, ரொம்ப பாராட்டுறேன். அப்ப வந்து என்ன இடத்துல நீங்க எதிர்க்கிறீங்க திமுகவை? நான் திமுக எதிர்த்தேன்னு சொல்ல திராவிட அரசியல் எதுக்கு எதிர்க்கிறீங்க நீங்க? ஒரு நிமிஷம். நான் திமுக எடுத்தேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? இல்ல எந்த இடத்துல எதிர்த்தேன்னு சொல்றேன். முரண்படுறீங்க? எந்த இடத்துல முரண்படுறீங்க என்கிட்ட? முரண்படுறேன். எந்த கட்சியும் ஏன் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் தான் ஏன் பயப்படுறீங்க சார்? ஒரு நிமிஷம் சார். ஏன் பயப்படுறீங்க? நான் பயப்படல சார். பயந்தானே ஏன் சார் இவ்வளவு பேசணும்? நான் அப்ப சொல்றேன். ஏத்துக்கிறீங்களா பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ்? நான் அவரை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவர் யாருன்னே தெரியாதுன்னு. எப்படி தெரியாம சார், இருக்கு? பெரிய படித்த மேதை முன்னாடியே சொல்லிட்டேன் சார். நான் அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அவர் பெரிய தலைவர், அவ்வளவுதான். அம்பேத்கர் தலைவர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறேன். அவங்க 3 பேருமே பெரிய தலைவர் ஒத்துக்கிறீங்க? பெரிய தலைவர் ஒத்துக்கிறேன். ஆனா 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 அவரை பத்தி தெரியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. உண்மை இருக்கு. பிராமண ஜாதியை பத்தி தெரியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். இன்னொன்னு சொல்றேன். பிராமண ஜாதியை பத்தி மத்த ஜாதிகளை பத்தி மத்த ஜாதிகளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. சில விஷயங்கள் நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சில கேள்விகள் கேட்கிறேன். சொல்லுங்க. மூட நம்பிக்கை, பிற்போக்கு சிந்தனை, ம். ஆணவ படுகொலை ஜாதியால் நிறைய நடக்குது. சொல்லி முடிச்சிடுறேன். அதையும் சொல்லுங்க. சொல்லி முடிச்சிடுறேன். யாரால நடக்குது? வந்து சொல்றது கேளுங்க. பலிகொடை யாரால நடக்குது? சொல்றதை கேளுங்க. யாரால நடக்குது? கேட்க சொல்லிட்டு முடிங்க. கேட்க விடுங்க. யாரால நடக்குது? நீங்க வந்து உருவாக்குற இப்ப சார் ஓபிசி சொல்லி முடிச்சு யாரால அடிச்சு செத்து போறான். யாரால நடக்குது? இதை வந்து நீங்க தடுப்பீங்களா? சார் நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. ஆணவ பலி கூட நடக்குது. பார்ப்பன நடக்குதா? கேளுங்க. சொல்றதை கேளுங்க. பார்ப்பன நடக்குதா? சொல்றதை கேளுங்க. நீங்க உருவாக்கி வச்சு புடிச்சிட்டு ஆடுறான். ஒரே ப்ரூஃப் கொடுங்க பாப்போம். நீங்க உருவாக்கி வச்ச கருத்தில் தானே உருவாக்கி தர்மமோ இந்து மதமோ யாரு உருவாக்குனா? பிராமண ஒத்துக்கோங்க. அதை ஒத்துக்கோங்க. பிராமண உருவாக்குனா ஒத்துக்கோங்க. பிராமண உருவாக்குனா சொல்லி முடிச்சிடுறேன். பிராமண உருவாக்குனா நீங்க எல்லாரும் வெளியே வந்து இனிமேல் ஜாதியே கிடையாதா, நம்ம எல்லாம் சமம்டா, நாங்க இனிமேல் பூணல் போட மாட்டோம்டா அப்படின்னு சொன்னால் ஒழிய இந்த நாட்டுல ஜாதி ஒழியாது. நான் ஜாதி நான் என்ன போட மாட்டேன். நான் சொல்ல முடியாது. சொல்லி முடிச்சிடுறேன். திருப்பி அதான் சொல்றேன். சொல்லி முடிச்சிடுறேன். என் ஜாதியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிராமணத்தோட உத்து